வெல்கம் கைஸ். நெக்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா டாப் பிளேயர்ஸில் ஹைராக்கு கூட ஆட போகிறேன். ஸோ லெட்ஸ் சி. இவரோட பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2820. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மூவ் வந்து சிப்பாயை வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக்கை வந்து மூவ் பண்ணியிருக்காரு பாட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் கோ ஹியர். ஸோ எனக்கு இது வந்து பிளாக் ஆகும், அப்புறம் இது பிளாக் ஆகும். ஸோ இது ஒரு பார்ட் இருக்குது இந்த சோல்ஜரை கொண்டு வந்ததுக்கான ரீசன். வாட் இஃப் ஐ கேன் மூவ் திஸ்? இங்கே என்னால் வைக்க முடியாது பிகாஸ் இது மறைக்குது. ஸோ வச்சா குவீனை வந்துட்டு இங்கே வைக்கணும், பட் இது எல்லாமே க்ளோஸ்டில் இருக்குது. ஆர் குவீனை இங்கே வச்சா திரும்ப இவங்க மூவ் பண்ணுவாங்க முன்னாடி பக்கம் அண்ட் அடுத்த இது கொண்டு வருவாங்க சோல்ஜரை. ஸோ எங்கேயுமே ஓப்பனிங் இல்லை. ஸோ நான் ஓப்பனிங்காக ஏதாவது கேம் ஆடலான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராட் இன்டு மினிஸ்டரை கொண்டு வந்திருக்கேன், மந்திரியை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டெப்பு மூவ் பண்ணி எனக்கு இந்த காயினை வந்து க்ளோஸ் பண்ணோன்னு பார்க்குறாங்க. லெட் தெம் டூ. அண்ட் குதிரையை நான் இங்கே வைக்கிறேன். ஸோ குதிரையை கொண்டு வந்திருக்காங்க. கேசல் பண்ணோன்னு பார்க்குறேன். வை ஓகே, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சு. தேங்க்யூ. கேசல் பண்ணலாம் பார்த்தா அதுக்குள்ளேயே ஒரு காயினை எடுத்து போச்சு. ஸோ 2 குதிரை வருதுங்க. ஸோ இட் கேன் அட்டாக் ஹியர் அண்ட் ஹியர். திரும்ப டைகனலாக இங்கேயும் வரும் குதிரை, இங்கேயும் போகும் அண்ட் தென் இங்கேயும் போகும் அண்ட் இங்கேயும் போகும். இந்த 4 பிளாக்கு குதிரை கவர் பண்ணுது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரை வந்து பார்த்தீங்கன்னா 5 6 அதுக்கப்புறம் 7 8. ஸோ இதெல்லாமே எனக்கு நெகட்டிவ் மூமெண்ட்டு. இது ஒரு ஸ்கொயர் வேறு ஃபார்ம் பண்ணிடுச்சு. பெரிய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த 4 ஸ்கொயரில் நான் எங்கேயுமே வைக்க முடியாது பிகாஸ் 2 குதிரை வந்து காப்பாற்றுது. ப்ராபப்ளி ஐ டேக் அ ரிஸ்க். திரும்ப பாருங்கள், இதே ஸ்கொயரை காப்பாற்றுது. இந்த ஸ்கொயரை விடவே மாட்டேங்குது. ஓகே, ப்ராபப்ளி இது தான் கொண்டு வரும். இப்போ இந்த ஸ்கொயரை நான் உடைக்கணும் அப்படின்னா ஓகே, இந்த 4 ஸ்கொயரும் உடைக்கணும். இப்போ குவீனும் வருது. குவீன் வந்து பார்த்தீங்கன்னா டைகனலாக மூவ் ஆக முடியாது பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா மூவ் ஆக முடியாது. ஓகே, டைகனலாக. ஸோ எங்கே மூவ் ஆகலாம்? குவீன் இங்கே மூவ் ஆகலாம், இங்கே மூவ் ஆகலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் மார்க்கிங் அவுட் வேர் குவீன் கேன் கோ. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஃபுல் ஏரியாவும் கவர் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கொயரு, இப்போ எக்ஸ்ட்ரா 2 ஆட் ஆகிருக்கு. ஒரு நல்ல ரெக்டாங்கிள் ஷேப்பில் கவர் பண்ணிடுச்சு குவீனு, குதிரை அண்ட் அந்த சோல்ஜர். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 3 பாக்ஸஸும் இந்த பாக்ஸும் எனக்கு கவர் ஆகிருக்கு A4. ஸோ பத்தாததுக்கு இந்த இதுவும் கவர் பண்ணியிருக்கு, இந்த இதுவும் கவர் பண்ணியிருக்கு, இதை கவர் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே எனக்கு நெகட்டிவ் ஸ்பேசஸ். இப்போ எனக்கு ஆடக்கூடிய ஸ்பேசஸ் என்னென்ன இருக்குன்னா இந்த இது மட்டும்தான் எனக்கு ஆடக்கூடிய ஸ்பேசஸ் இருக்குது. பட் நான் இந்த பெரிய பாக்ஸை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும். ப்ராபப்ளி நான் இங்கே மூவ் பண்ணேன் அப்படின்னா இந்த காயினுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை. ஸோ இந்த பாக்ஸும் அவாய்ட் எனக்கு. இதை மூவ் பண்ணேன் அப்படின்னா ப்ராபப்ளி எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் இம்மீடியட்டாக நான் அடுத்த காயினை வந்து எடுத்துகிட்டு வரணும் ஃபார் த ப்ரொடெக்ஷன். இதை மூவ் பண்ணேன் அப்படின்னா இதை வெட்டிடும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மூவ் தட். இதை இங்கே மூவ் பண்ணால் ப்ராபப்ளி எந்த ப்ராப்ளம் இல்லை. இங்கே நீங்கள் பார்க்கலாம், குவீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜர் முன்னாடி வச்சுட்டு என் யானையை வந்து சாவடிக்கும். பட் எனக்கு இங்கே ராஜா இருக்குன்றதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ ராணி வந்து இதை வெட்டினாலும் நான் திரும்ப இதை வச்சு வெட்டிடுவேன்.
இப்போ நான் இது ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இம்மீடியட்டாக இட் வில் பிரிங் திஸ் மினிஸ்டர், மந்திரியை கூட்டு வந்துடுவாங்க இந்த இடத்துல. பிகாஸ் இங்கே ஒரு ஃப்ரீ இருக்கு ஸ்பேஸு. ஸோ குவீன் இதெல்லாமே கவர் பண்ணு குவீனு. ஸோ 1 2 3 4 5. ஸோ இதுவும் ஆட முடியாது, இதுவும் ஆட முடியாது. ஸோ 1 2 3 4 5 6 ஸ்பேசஸ் இருக்குங்க. 6 ஸ்பேசஸ் நான் விளாடலாம். பட் இது இங்கே வச்சா ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லை இந்த காயினுக்கு. இந்த காயின் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருக்குது. பெரிய பிளேயர்ஸ் எல்லாருமே நம்மளை ஆடவே விட மாட்டாங்க, அட்டாக்கே போக முடியல பாருங்கள் நீங்கள். வாட் ஷுட் ஐ டூ, வாட் ஷுட் ஐ டூ? ராணி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கவர்டு, இது ஃபுல்லாக கவர்டு, டைகனல் கவர்டு. இதை எடுத்தால் என் யானைக்கு வந்து ஆபத்து. ஸோ இங்கே 2 ஸ்டெப்பு மாட்டியிருக்கேன். வாட் ஷுட் ஐ டூ, வாட் ஷுட் ஐ டூ? ப்ராப்ளி I'll bring this here and cover my square. இதுதான் எதிர்பார்த்தேன். ஸோ இதை வெட்டாது, இதை வெட்டினாலும் நான் வீணை வச்சு வெட்டிடுவேன். திரும்ப அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணுவோம் கைஸ், ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஈஸி. ஸோ குவீன் இந்த ஃபுல்லாக போகலாம், இது ஃபுல்லாக போகலாம். அண்ட் இந்த காயின் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுது பார்த்தீங்களா குவீனு. திரும்ப இந்த இதுவும் நான் ஆட முடியாது, அண்ட் இதுவும் ஆட முடியாது, இதுவும் ஆட முடியாது, இதுவும் ஆட முடியாது. அண்ட் அகேன் திஸ் ஆல்சோ ஐ கான் பிளே. ஸோ குவீன் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ப்ரொடெக்ட் பண்ணுது. பட் இஃப் ஐ வாண்ட் டு கட் திஸ் குவீன் என்ன பண்ணணும்? வாட் ஷுட் ஐ டூ? ப்ராப்ளி ஐ வில் கோ ஃபார் திஸ். அப்போ ஏதாவது மூவ் பண்ணுதான்னு பார்ப்போம். யா, இப்போ குதிரையை மூவ் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு. இந்த ஓப்பனிங்கை என்னால் யூட்டிலைஸ் பண்ண முடியுமா நான் பார்க்குறேன். ஸோ டைகனலாக என்னென்ன இருக்குது, கொஞ்சம் டைம் ஆகுங்க இந்த வீடியோ. பிகாஸ் see I played 10 moves with ஹெராக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது கவரப் வந்து, அண்ட் இதுவும் முடியுது, இதுவும் கவரப் வந்து. ஸோ எனக்கு இந்த ஸ்கொயரை உடச்சிட்டேங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐ பிரேக் டவுன் தி ஸ்கொயர். இங்கே வச்சா எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இங்கே வச்சா குவீனை வெட்டிடும், இங்கே வச்சா குவீன் வெட்டிடும். ஸோ குவீன் வந்து இதையும் அட்டாக் பண்ணும், இதையும் அட்டாக் பண்ணும், இதையும் அட்டாக் பண்ணும். இந்த காயினுக்கு ப்ரொடெக்ஷன் இந்த குவீன் இருக்குது, ப்ளஸ் இது இருக்குது. இந்த காயினுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து இந்த சோல்ஜருக்கு மந்திரி வந்து இருக்காங்க. ஸோ 2 இதுக்கும் ஆபத்து இல்லை. இது இந்த குதிரைக்கு வந்து இந்த சப்போர்ட் இருக்குது. ப்ராபப்ளி எனக்கு இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் திஸ் ரிஸ்க். லெட்ஸ் see guys. செக் வச்சிட்டானே. வெரி நைஸ். வாட்ஸ் த கிங்? ட்ரிக்கி. வெரி நைஸ். ஓகே, அகேன் பேசிக்ஸே போவோம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மார்க் தி பேசிக்ஸ். நம்ம எங்கெங்கே அது அட்டாக் பண்ண முடியும்னு பார்ப்போம். நான் இதை குவீனுக்கு வச்சா அழகாக இங்கே வச்சிருச்சு. ஸோ ஐ ஹாவ் டு திங்க் எக்ஸ்ட்ரா 1 மூவ் கைஸ். இன்ஸ்டெட் ஆஃப் இந்த ரெட்டு மார்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதையும் நான் யோசிக்கணும். இப்போ என் கிங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ நான் இங்கே கிங்கை எடுத்துகிட்டு போக முடியாது. வாட் ஷுட் ஐ டூ? இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக அட்டாக்கிங் நடக்குது. ஸோ எந்த காயினும் நான் இங்கே வைக்க முடியாது, இங்கேயும் வைக்க முடியாது, இங்கேயும் வைக்க முடியாது. இதை வெட்டினா ஐ கேன் பிரிங் இட் திஸ். ஸோ இப்போ கிங்கை மட்டும் பாதுகாத்தா போதும். ஸோ ஒரே ஆப்ஷன், கிங்கை மூவ் பண்ணுறதுக்கு வந்து முன்னாடியும் மூவ் பண்ண முடியாது, இங்கே மூவ் பண்ணணும். இங்கே மூவ் பண்ண அப்படின்னா இங்கே நான் போக முடியாது. ஓகே, கிங்கால் போக முடியாது. ஸோ இங்கேயும் போக முடியாது, என் காயினே இருக்குது. ஸோ கிங்கு வந்து பிளாக் ஆகுது.
ஸோ குதிரையை வந்து எடுத்துகிட்டு வர முடியுமா இவ்வளோ தூரம்? ஓகே, இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது கைஸ். டைகனலில் ஒரு ஓப்பனிங் இருக்குது, நான் கவனிக்கவே இல்லை. ஸோ இன்கேஸ் நான் இங்கே மூவ் பண்ணேன் அப்படின்னா இம்மீடியட்டாக நெக்ஸ்ட் மூவ் வந்து இது வந்துட்டு இங்கே வைக்க பார்க்கும். அண்ட் அகேன் மந்திரி வந்து இதை வைக்க பார்க்கும் டு ப்ரொடெக்ட் திஸ் ஸ்கொயர். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பிளாக் ஆகுது. ஸோ லெட் சி, இது இங்கே இருக்கிறதால அது வைக்காதுன்னு நினைக்கிறேன். லெட் சி கைஸ். யா ஓகே, it has gone back. Hopefully it has not taken this. ஓகே, 12 மூவ்ஸ் ஆடி இருக்கேன். 12 மூவ்ஸ் அகேன். லெட்ஸ் மார்க் பேசிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதை கட் பண்ணுறது சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த காயின் இருக்கிறதால இட் இஸ் ப்ரொடெக்டட். வாட் ஷுட் ஐ டூ? இது இந்த பக்கம் வரும், இது இங்கே வச்சா இது 2 அவுட்டு. நான் கிங்கை பின்னாடி கொண்டு போனால் திரும்ப இது பின்னாடி கொண்டு வரும். பட் எனக்கு யானை வந்து மாட்டிக்குது. ஸோ எனக்கு ஒரே ஆப்ஷன் இங்கே வைப்பேன். இங்கே வச்சா குவீன் வந்து G3க்கு கொண்டு வரும். G3க்கு கொண்டு வரும்போது ஐ ஹாவ் டு மூவ் ஃப்ரம் ஹியர். G3ல என்னோட சோல்ஜர் இருக்குது. ஸோ G3ல வைக்காது ராணி. பட் ஸ்டில் இட் கேன் கீப் அட் G4. G4லேயும் என்னோட சிப்பாய் இருக்குது. ஸோ ஸ்டில் இட் இஸ் ப்ரொடெக்டட். ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ் மூவ். 13 மூவ் ஆடி இருக்கேன், பார்ப்போம். யா நோ, ஐ தாட் அபவுட் இட். இதை கொண்டு வருதுங்க. ஸோ அகெயின் வி ஹாவ் டு மார்க். கோயிங் பேக் டு பேசிக்ஸுக்கு போகிறோம். இங்கே வைக்காது பிகாஸ் ஐ ஹாவ் மை ப்ரொடெக்ஷன். ஸோ இங்கேயும் வைக்காது, ஐ ஹாவ் மை ப்ரொடெக்ஷன். யானையை காப்பாற்றணும். ஸோ இந்த செல்லை டேக் பண்ணுறதுக்கு தான் பார்க்குது. வாட் இஃப் ஐ மூவ் திஸ்? ஸோ இது வெட்டோம். ஸோ கமான். ஸோ சோல்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே ஒரு ஸ்டெப் வச்சா நான் இங்கே வெட்டுவேன். ஸோ இட் வில் பி அ ஃப்ரீ ஃபார் இட். குவீனை எப்படி செக் பண்ணுறது? குவீனை வந்து மார்க் பண்ண வைக்கணும். ஹவு டு ஐ டூ தட்? இன்னொரு ஓப்பனிங் இருக்குது கைஸ். இந்த டைகனலும் இருக்குது, இந்த டைகனல் இருக்குது. நான் குவீனை இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னா இந்த ஒயிட்டில், ஸோ ஆப்வியஸாக இட் வில் மூவ் ஹியர் அண்ட் கெட் பேக் டு த ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ்க்கு வர பார்க்கும். ஸோ என்னோட குவீனுக்கும் இதை வெட்டுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஹவு டு ஐ சால்வ் திஸ்? இதை நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா என்னோட யானைக்கு வந்து ஆபத்து. ஓகே, this can go here. Okay, let's try this guys, because இங்கே எனக்கு ஃப்ரீ இருக்கு. என்னோட ஐடியா என்னன்னா I have to bring this here. உஷாரா குவீனை இங்கே கொண்டு வந்துருச்சு. This one is over. We should probably start a new game. Shit. ஸோ இதுக்கு ப்ரொடெக்ஷனே இல்லை. நான் இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னா அழகாக என்னோட குதிரையை வெட்டிடும். ஸோ லெட் சி. இதுக்கு ஆபத்து இருக்குது. அண்ட் டைகனலாக இது ஒரு மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. எனக்கு எந்தெந்த ஸ்கொயர் வந்து பிளாக்ல இருக்குது நான் மார்க் பண்ணுறேன் கைஸ். ஸோ இது அட்டாக் பண்ணுது. ஸோ குதிரை இப்படி மூவ் பண்ணலாம். ஸோ என் ராணி சும்மா தான் இருக்குது.
ஐ கேன் பிரிங் இட் பேக் ஹியர். பட் இதை வெட்டுமே, குதிரையை வெட்டுமே. கமான், வேர் ஷுட் ஐ மூவ்? ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ஓப்பனிங் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் பிளாக்குக்கு. ஸோ பிளாக்கோட ப்ரொட்டெக்ஷன், ஸோ இது வந்து என்னால் வைக்க முடியாது, இதுவும் வைக்க முடியாது. திஸ் ஆல்சோ மார்க் பை திஸ். ஓகே, எனக்கு ஒயிட் சைட்லேருந்து நான் மூவ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா இதை மூவ் பண்ணலாம். இதை மூவ் பண்ணேன் அப்படின்னா ஐ கேன் ப்ரொடெக்ட். இங்கே வச்சாலும் எனக்கு ஆபத்து தான், பிகாஸ் ஐ கான் மூவ் ஒன் ஸ்டெப் ஃபர்தர். ஸோ இங்கே இதை வச்சா மட்டும்தான் என்னால் வெட்ட முடியும். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் திஸ். ஏன்னா யானை ருக்கி வந்து அப்படியே இருக்கட்டும். ஹவு டு ஐ சால்வ் திஸ்? கமான். இப்போ இது வந்து ஓப்பனிங் ஃப்ரீயாக வேறு இருக்குது. இந்த ராணியை மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்று குதிரையை வெட்டும். இப்போ செக்கு வேற இருக்கு. ஸோ நான் திரும்ப இங்கே ப்ளே பண்ணேன் அப்படின்னா குதிரை போச்சே, குதிரை போச்சு. I'll take this risk guys. இதை வெட்டட்டும். I just want a free move. இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஸ்வாப் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதை நான் இங்கே கொண்டு வரேன். பிகாஸ் டு ப்ரொடெக்ட் திஸ், என் ராணி ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுக்கு. ஓகே, இதை நான் கட் பண்ணனா இது வரும். இங்கே ஒரு யானை இருக்குது. ஓகே, இப்போ திரும்ப பேசிக்ஸ் போகிறேன். 18 மூவ் ஆடி இருக்கேன் கைஸ். பேசிக்ஸ் போகிறேன். இது ப்ரொடெக்டட், இது ப்ரொடெக்டட், இது டைகனலும் ப்ரொடெக்டட். இதுவும் டேக் ஆன் பண்ணிடுச்சு. அண்ட் யானையோட மார்க்கிங்கும் பாருங்கள். வேறு என்ன காயின்? ஓகே, டைகனலாகவும் அட்டாக் பண்ணுது. ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் விளாடக்கூடிய மூவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட விளையாடக்கூடிய மூவ்ஸு. ஹவு டு ஐ சால்வ்? ஸோ இது வேற ப்ரொடெக்ஷன் பண்ணிகிட்ருக்கு. இஃப் ஐ கீப் திஸ் ஹியர், குதிரை வந்து கட் பண்ணும். வாட் இஃப் ஐ மூவ் திஸ் ஹியர்? ஸோ ஐ ஹாவ் அ ப்ரொடெக்ஷன். பிளாக்கும் எனக்கு அட்டாக் பண்ணாது. இதுவும் பிளாக்டு, இதுவும் பிளாக்டு, இதுவும் பிளாக்டு. இப்போ எனக்கு த்ரெட்டனாக இருக்கிற யானையும் த்ரெட் பண்ணுது. ஸோ இதை வெட்டிடுச்சு அப்படின்னா ஐ கான்ட் கட் தி குவீன் பிகாஸ் யானை இருக்குது. ஷுட் ஐ பிரிங் திஸ் அவுட்? ஏன்னா இதுக்கு இது ப்ரொடெக்ட் பண்ணுது, இங்கே ஃப்ரீயாக வரலாம். ஸோ குதிரை வந்து இங்கே வந்துச்சு அப்படின்னா என்னோட யானைக்கு ஆபத்து. ஸோ வாட் ஷுட் ஐ டூ? யானையை இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னா குதிரை இங்கே வைக்க முடியாது. ப்ராபப்ளி ஐல் கோ ஃபார் திஸ். லெட்ஸ் see guys. நைஸ் மூவ். நான் இது ஏன் பார்க்கவே இல்லையே, செக் பண்ணலையே. ப்ராபப்ளி நான் இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னா குதிரையை வச்சு வெட்டிடும். குவீன் ப்ரொடெக்ஷனில் இருக்குது. ஸோ நான் குவீனை கொண்டு வந்து கட் பண்ணுவேன். அண்ட் தென் ஓகே, லெட்ஸ் டேக் திஸ் ரிஸ்க் கைஸ். யானை இருக்குது எனக்கு தெரியும். ஸ்டில்
தப்பு பண்ணிட்டேனா? தப்பு பண்ணிட்டேன் கைஸ். ஷிட். இது ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ என்னால் இங்கே வைக்க முடியாது. வச்சா அடுத்த ஸ்கொயரில் தான் வைக்கணும். ஸோ இது டேக் ஆன் நேராக வேற இது இருக்குது கைஸ். ஷட். ஸோ இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. ஸோ ஐ ஹாவ் அ ஸ்பேஸ் டு பிளே ஹியர். பட் செக்கில் இருக்குது. செக்லேருந்து வெளியே வரணும். இங்கே வச்சேன் அப்படின்னா இட் வில் கீப் இட் ஹியர். அப்போது என்னால் இங்கே வைக்க முடியாது. ஸோ இது பிளாக்டு. ஓகே, ஏன் சொல்கிறேன்னா இது பிளாக்டு ஏன் சொல்கிறேன்னா கைஸ், சப்போஸ் நான் இங்கே இதை வச்சேன் அப்படின்னா ஓகே இந்த இது வந்து குதிரை டேக் ஆன் பண்ணுது. அண்ட் இந்த இது யாரும் டேக் ஆன் பண்ணலை. ஐ கான் கீப் இட் ஹியர் பிகாஸ் இட்ஸ் அ டைகனல். ஸோ இங்கே எனக்கு சுத்தமாக இல்லை. ஒரே ஸ்கொயர் இங்கே இருக்குது. பட் இந்த ஸ்கொயரில் நான் கிங்கை வச்சேன் அப்படின்னா சுற்றியுமே பிளாக்கு. ஒரே காயின் இங்கே இருக்குது. ஸோ இட் கேன் மூவ் திஸ் ஹியர். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பிளாக் ஃபார் மீ. ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற ரெண்டே மூவ் என்னன்னா இந்த ஸ்கொயரில் வச்சு எல்லாத்தையும் மாட்டி வர்றது, ஆர் ஐ கேன் பிளே ஒன் எக்ஸ்ட்ரா மூவ்ஸ் லைக் ஐ கேன் டேக் மை கிங் டு G3 கைஸ். ஸோ என் G3 கொண்டு போனேன் அப்படின்னா ஐ ஹாவ் அ ப்ரொடெக்ஷன் ஆஃப் திஸ். லெட்ஸ் ட்ரை G3. ஐ திங்க் G3 இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். யா, இது கரெக்டாக கொண்டு வந்துருச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா பிகாஸ் ஐ கான் கட் திஸ் ஆல்சோ கைஸ். இப்போ திரும்ப அதே மாதிரி ஆப்ஷன்ஸை பார்ப்போம். ஐ பிளே 21 மூவ்ஸ் கைஸ். என்னோட இது பார்த்தீங்கன்னா 400. பட் இதை விட கம்மியாக தான் இருப்பேன் பிகாஸ் ஐ ஹவ் லாஸ்ட் ஸோ மெனி மேட்சஸ். ஓகே, அகெயின் ஐ எம் ஸ்டிக்கிங் ஆன் வித் பேசிக்ஸ். குவீன் வந்து ஃபுல் ப்ரொடெக்டட் ஹியர், 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 ஹியர். அண்ட் இட் கேன் அட்டாக் திஸ். ஓகே, இப்போ குதிரை வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் அட்டாக் ஹியர் அண்ட் இட் கேன் அட்டாக் திஸ். டைக்னலாகவும் மூவ் ஆகும். ஸோ டைக்னலாக இதுவும் வந்துருச்சு குதிரைக்கு. ஸோ இஃப் ஐ கான் மூவ் திஸ் பிகாஸ் மை ரூக் இஸ் அண்டர் ப்ரெஷர். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேயும் மூவ் ஆகலாம். ஓகே, ஸோ இதுவும் கவர்ட் அப். திஸ் இஸ் ஆல்சோ கவர்ட் அப் அண்ட் திஸ் இஸ் கவர்ட் அப். இங்கே எனக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது ஸ்டில். இப்போ என்னோட கிங் வந்து டைகனலாக தான் மூவ் ஆகுது. நீங்கள் பார்க்கலாம், ஸ்கொயராக இல்லை. கரெக்டுங்களா? ஸோ இதுவும் எனக்கு பிளாக்ட். ஸோ த பெட்டர் ஆப்ஷன் விச் ஐ ஹாவ் ரைட் நவ் இஸ் என் யானையை கொண்டு வந்து இங்கே வைக்கிறது. பட் செக்கில் இருக்குது. வாட் இஃப் ஐ பிரிங் ஹியர்? இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னா again it will take this and get back here, or it will force me to touch here. பட் இந்த ஆப்ஷன் பண்ணாது. ஸோ ஒரே ஆப்ஷன் இங்கே மந்திரியை கொண்டு வரும். ஓகே, ஆர் யானையை கூட கொண்டு வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஆர் இங்கே யானை கட் பண்ணிடுச்சுன்னா செக்மேட் கைஸ். இந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிச்சுன்னா ஸோ ஐ ஹாவ் அ ப்ரெஷர் ஹியர். கரெக்டுங்களா? இந்த யானை இங்கே கொண்டு வந்துச்சுன்னா இங்கே எனக்கு செக்மேட் ஆக்சுவலாக. பிகாஸ் என்னோட குவீன் இருக்கிறதால அதை எடுத்துகிட்டு வர முடியல. பிகாஸ் யானை இங்கே வச்சதுன்னா இம்மீடியட்டாக ஐ வில் டேக் மை குவீன் அண்ட் ஹெட் இட் பேக். ஸோ இட்ஸ் கோயிங் ஃபார் அ செக்மேட் 21 மூவ். ஸோ வாட் ஷுட் ஐ டூ? வாட் ஷுட் ஐ டூ? இந்த மூவ் வந்து
செக்மேட்டுக்கு கொண்டு போகுது. ஸோ ஐ கான்ட் புஷ் இட் ஹியர். லெட் மீ திங்க் கைஸ் அகைன். இப்போ நான் இங்கே வச்சா செக்கு. ஸோ இந்த ஸ்கொயர் அவுட் எனக்கு இப்போது. ஸோ எனக்கு ப்ளே பண்ணக்கூடிய ஸ்கொயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா I have only 2 squares that I can play. செக்கில் இருந்து தப்பிக்க 2 ஸ்கொயர் தான் இருக்குது கைஸ். ஸோ இஃப் ஐ மூவ் ஹியர் எனக்கு என்ன செக் இருக்குது? இது எப்படி இப்போ இந்த ஸ்கொயரில் நான் வச்சேன் அப்படின்னா F2ல வந்து கிங்கை வச்சேன் அப்படின்னா பிளாக் வந்து என்னை எப்படி அட்டாக் பண்ணும்? ஸோ இட் கேன் பிரிங் இட் ஹியர் and attack this square, or it can also bring it here and attack this. So இந்த மூக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. குவீன் இங்கே கொண்டு வரலாம். குவீன் இங்கே கொண்டு வந்துருச்சு அப்படின்னா இது பிளாக்டு. ஐ கேன் கட் திஸ். வேற எந்த இல்லை. இங்கே போயிட்டேன்னா I'll be stuck with this pawns guys. ஸோ பெஸ்ட் மூவ் இஸ் திஸ். இப்போ இருக்க ஆப்பர்ச்சுனிட்டியில் பார்ப்போம். கேன் யூ கேல்குலேட் திஸ் அவுட்? யா, லெட் மீ சி. இது நான் எதிரே பார்க்கலங்க. குவீன் நான் இதை வெட்டுவேன்னு நினச்சேன், பட் ஸ்டில் இப்போ செக் வச்சிருச்சு. லெட் மீ சி. இதையும் தூக்குது, இதையும் எடுக்குது. Why did I missed it? Okay, 22 moves ஆடி இருக்காங்க guys. So let me think again. So இது block, இது block, இது block, இது block. So this is blocked, this is blocked, this is blocked, this is blocked, and this is also blocked. This is blocked, this is blocked. Block, block, block. Block ஆயிடுச்சு. இதுவும் பிளாக்கு, இதுவும் பிளாக்கு, இதுவும் அவுட் ஆகுது. ஏன்னா இதுக்கு குறி வச்சிருக்கு இப்போ. which will give an extra advantage also guys. நான் இங்கே திரும்ப கொண்டு வர முடியாது. இது நேராக இங்கே வச்சிட்டானா ஐ கான் மூவ் இட் ஹியர். ஸோ நான் மூவ் பண்ணக்கூடிய பிளேஸ் இது மட்டும்தான். கமான், திங்க். இதுவும் போயிடுச்சு. இதுவும் இல்லை ஓப்பனிங் எனக்கு. திஸ் இஸ் ஆல்சோ பிளாக்ட். இதுக்கு இது ப்ரொடெக்ட் பண்ணுது, இதுக்கு இது ப்ரொடெக்ட் பண்ணுது. இதுவும் பிளாக்ட் எனக்கு. அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் ஆல்சோ பிளாக்ட் கைஸ். ரிமெம்பர், இப்படியும் போகலாம். ஸோ நான் இங்கே வைக்கலாம் நினச்சேன், பட் ஸ்டில் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இது இருக்குது. ஸோ குவீனை என்னால் மூவே பண்ண முடியல கைஸ். தட்ஸ் த பிக் ப்ராப்ளம் ஐ ஹேவ். வாட் இஃப் கேஸ் நான் இங்கே குவீனை கொண்டு வந்துட்டு ஐ அட்டாக் திஸ். இது ஒரு சான்ஸ் இருக்குது எனக்கு. ஸோ குவீனை இங்கே கொண்டு வந்து இதை அட்டாக் பண்ணுறதுக்கு. இந்த செல் யாருமே மார்க் பண்ணலை. ஸோ எனக்கு இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது. இப்போ இந்த செக்கு இருந்து தப்பிக்கணும். செக்கில் இருந்து எப்படி தப்பிக்கிறது? இப்போ என்கிட்ட இருக்கிற ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஐ கேன் கோ, கிங் கேன் கோ ஹியர், ஹியர், ஹியர். 3 மூவ் தான் என்கிட்ட இருக்குது. இப்போ நான் பெஸ்ட்டு எது யோசிக்கணும்? ஏன் அப்படின்னா 1 2 3 4 அட்டாக்ஸ் இருக்குங்க டோட்டலாக. இங்கே வச்சேன் அப்படின்னா குவீன் இங்கே வருங்க. ஓகே, ஸோ இதுவும் பிளாக்கு, இதுவும் பிளாக்கு. ஸோ ஐ ஹாவ் டு கோ ஹியர் அகேன். கரெக்டு, ஐ ஹாவ் டு கோ ஹியர். அண்ட் ஓகே, ஸோ இங்கே வச்சேன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே பிளாக்டுங்க. ஐ கான்ட் ஸ்கிப் திஸ் சைடு. இதையும் என்னால் வெட்ட முடியாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் தட் ரிஸ்க். இங்கே வைக்கலாம்.
கம் ஆன். ஹவு டு ஐ டூ? இங்கே வைக்க முடியாது, இங்கே வச்சா இது வெட்டும். ஸோ இங்கேயும் வைக்க முடியாது. ஸோ த ஒன்லி வே இஸ் டு மூவ் திஸ் சைடுங்க. லெட் மீ திங்க். யா, செக் வச்சிட்டாங்க. இதை ப்ரொடெக்ட் பண்ணோமே. கீழேயும் மூவ் பண்ண முடியாது. I can't go here. I can't go here, here, here. I can go here, but still ஃபுல்லாகவே கவர்ட் அப் ஆகுது. இங்கேயும் போக முடியல, இங்கேயும் போக முடியல. ஸோ இதுவும் பிளாக் அடிக்குது. இதுவும் அவுட்டு, இதுவும் அவுட்டு. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் டன்னுங்க. 23 மூவ். அட்லீஸ்ட் ஒரு 25 ஆச்சு எடுத்துகிட்டு போகணும் நான். ஷுட் நாட் லீவ் த கேம். இதுவும் போயிடுச்சுங்க. ஷிட். ஹவு டு ஐ எஸ்கேப்? ஃபுல்லு பிளாக் பண்ணியிருக்கு. இதுவும் பிளாக்கு, இதுவும் அவுட்டு. ஒரே வழி, ஐ ஹவ் டு கோ டவுன். தட்ஸ் இட் கைஸ். குதிரையை தான் கொண்டு வரோம், முடிஞ்சிருச்சு. ஓ, கேவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி, பட் இது இருக்கே. ஸோ இது பிளாக்டு, இது பிளாக்டு. ஸோ ஐ ஹேவ் 2 whites to play. Let me go here. Checkmate. Done. Thank you guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். 25 moves. Yeah, thank you guys.